கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கேரள மாநில சுற்றுலா பேருந்தை உள்ளூர் பகுதி வேன் ஓட்டுநர்கள் சிறைபிடித்து போராட்டம் மேற்கொண்டனர். நாகர்கோவில் மாநகராட்சி பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வாடகை வேன்களை ஆதாரமாக கொண்டு 1500 பேர் பணியாற்றி வருகின்றனர். இதனிடையே 70க்கும் மேற்பட்ட கேரள எண் கொண்ட வேன் மற்றும் டூரிஸ்ட் வாகனங்கள் பர்மிட் இல்லாமல் பயணிகளை ஏற்றி செல்வதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக நாகர்கோவில் வாகன ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் வடசேரி கிறிஸ்டோபர் பேருந்து நிலையம் முன்பு விரைந்து வந்த கேரள எண் கொண்ட டூரிஸ்ட் பேருந்தை உள்ளூர் வாடகை ஓட்டுநர்கள் சிறைபிடித்ததோடு அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து போராட்டம் மேற்கொண்டனர். மாவட்டத்துல இதுக்கு பஸ்ஸுக்கு பெர்மிட்டே கிடையாது. பெர்மிட்டே இல்லாத போறவும் இங்க 70 பஸ் இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல மாத்திரம் வெளி மாநிலத்து பஸ் மாத்திரம் ஓடிட்டு இருக்கு. அதனால நாங்க தொழில் இல்லாம இன்னைக்கு சபரிமலை சீசன் எல்லாரும் தொழில் பண்ணக்கூடிய நேரத்துல தொழிலே இல்லாம நாங்க இன்னைக்கு வீதியில வந்து நிற்கிறோம். காலையில 4 மணில இருந்து இவ்வளவு நேரம் நிற்கிறோம்.